நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்ன பண்ணணுமோ அதை கண்ணனே பண்ணுவாரு. அந்த கண்ணனே உன்னை இந்த ஆசிரமத்தை விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. உனக்கே நல்லா தெரியும், கண்ணனால எது நடக்கிறதா இருந்தாலும் அது கண்டிப்பா நடந்தே தீரும். ராதே 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 ராதே. இல்ல இருக்கட்டும் குருஜி, பரவாயில்ல உட்காருங்க. ராதிகா, ஒன்ன மாதிரி திடமா முடிவெடுக்கிறவங்களே இந்த மாதிரி மனசு உடைஞ்சு போனா அப்ப மத்தவங்களை என்ன சொல்றது? நீதான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு உதாரணமா இருக்கணும். நீ ஒரு முடிவை எடுத்துட்ட ராதிகா. உனக்கு அந்த முடிவுல எந்த சந்தேகமோ குழப்பமோ இருக்கவே கூடாது ராதிகா. நீ இப்போ உன்னுடைய பக்தியையும் கடமையை மட்டும்தான் நினைக்கணும். அதை மட்டும்தான் நீ நம்பவும் செய்யணும். நீ உன் முடிவு சரின்னு நினைச்சா அதை ஏத்துக்கிட்டு உன் வேலையை ஆரம்பி. ஒருவேளை உன்னோட இந்த முடிவு தப்பா இருந்துச்சுன்னா அதை அந்த கடவுள் கண்டிப்பா சரி பண்ணிடுவாரு. போய் உன் வேலையை பாரு. உன் பாரத்தை எல்லாம் கண்ணன் மேல போட்டுரு. சுச்சி, ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலாம்ல? இருங்க, பொறுமையா கிளம்பலாம் சித்திமா. பேக்கிங் எல்லாம் முடிஞ்சதுல? நான் எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனா வைஷாலியும் தீபிகாவும் இன்னும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு பண்ண, பேசாம அவங்கள நேர ஏர்போர்ட் வர சொல்லிடு. சரி. நீ அவங்களோட சேர்ந்து வந்துட்டேன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும். அது பாட்டிமா, ஆக்சுவலி எனக்கு கூட கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துட்டுமா? நானும் போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? நீ எல்லாம் பேக் பண்ணிட்டியா? பேக்கிங்கா? என்னது, இப்ப நம்ம ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணுமா? நான் உங்க கூட வரல. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் பண்ணணும். ஆனா உன்னோட டிக்கெட்? டோன்ட் வரி பாத்திமா, நான் சுஷீல் சித்தப்பா கிட்ட எப்பயோ சொல்லிட்டேன். அவர் என் டிக்கெட்டை போஸ்ட்போன் பண்ணியாச்சு. அனி, ஆக்சுவலி நம்ம 2 பேரும் தானே போகணும். நம்ம இங்க இருந்து பாத்துக்கலாமே. நீ இங்க இருக்க முடியாது அர்ஜுன். உன்னோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் உங்க கூடயே இப்ப கிளம்பி வரேன். நீங்க ஏர்போர்ட் போற வழியில என்ன ஷாப்பிங் மால்ல டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. ஆனா ஆசிரமத்துல சேவையா வேலை செய்யணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமேங்க. உனக்கு தான் நம்ம ராதிகாவை பத்தி நல்லா தெரியுமே தேவகி. ஹலோ, நான் கேஷவ் பேசுறேன். அவங்க இன்னைக்கு உங்களை பார்க்கலன்னா வேலை தள்ளி போயிடும். நீங்க இப்ப ஆசிரமத்துக்கு வர முடியுமா? சரி, நான் வரேன். பெரிய மருமலே, பார்த்து ஜாக்கிரதையா வா. அப்புறம் ராத்திரி ரொம்ப நேரம் தனியா எங்கேயும் சுத்தாத, புரியுதா? அந்த பொண்ணு பாரு, சின்ன மருமக மாதிரி இல்ல? அது விஷாக்கா தான் பாட்டிமா, உங்க சின்ன மருமக. என்ன உளற? அவையும் இப்படி சுத்துறா? சின்ன மருமக அவங்க வீட்டுல இருக்கா, அவ இங்கே வரா. அதுவும் அந்த பொண்ணு போட்டுக்கிற ட்ரெஸ் பாரு. சச்ச, சின்ன மருமக எப்படியா ட்ரெஸ் போடுவா? ஏன் நிக்கிறீங்க? வாங்க எல்லாரும் போலாம். சரி, நாங்க எல்லாம் கிளம்புறோம். நானும் இப்ப மும்பைல தான் இருக்கேன். மீட் பண்ணலாமா? இல்ல நீ, நான் ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம அப்புறமா மீட் பண்ணலாம். நான் ஒண்ணு பண்றேன், என்னோட அட்ரஸ் உனக்கு நான் மெசேஜ் பண்ணிடுறேன். ஓகே, பாக்கலாம். ஓகே, பாய். சின்ன மருமகளோட புகுந்த வீட்டுக்காரங்க இந்நேரம் பிருந்தாவனத்துல எவ்வளவு ஷாக்ல இருக்காங்கன்னு தெரியல. பாவம் அவங்க எல்லாம் போய் இறங்கின உடனே அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. சின்ன பாட்டிமா, இப்ப எதுக்காக வரீங்க? இங்க வேலை ஆரம்பிச்சாச்சு, அது முடிஞ்சதும் நாங்க 2 பேரும் அங்க வந்துருவோம். 5 மணி நேரத்துல நாங்க எல்லாரும் முன்னால இருப்போம், சரியா? என்னாச்சு? அது பாட்டிமா, சின்ன மருமகளை பாக்குறதுக்காக மும்பைல இருந்து பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு இருக்காங்களா?